சைனால இருந்து வர வேண்டிய 3.5 லட்சம் ஒருத்தான என்னோட ப்ராடக்ட்ஸ் இதுவரை என் கைக்கு வரல. ஜஸ்ட் இமேஜின் திஸ். பல மாசம் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணி ஃபைனலி உங்களோட பெரிய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ராடக்ட் கைக்கு வர டிலே ஆனா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நாட் ஃபார் அ வீக், நாட் ஃபார் அ சிங்கிள் மந்த், பட் ஃபார் மல்டிபிள் மந்த்ஸ். ஹே, திஸ் இஸ் முனி சிஆர் அண்ட் வெல்கம் டு பில்டிங் ஒன் சிஆர் எபிசோட் 20, த வெயிட்டிங் ரூம். என்னோட பிராண்ட் பில்டிங் ப்ராசஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஃபண்டிங்க்கு ரிஜெக்ஷன், இன்வெஸ்டர் ரிஜெக்ட், ஃப்ரெண்ட்ஸ் கான் அண்ட் இப்போ மை ஷிப்மெண்ட் டிலேட். குளோபலி 60% ஆஃப் த ஸ்மால் பிசினஸஸ் அவங்க ஃபேஸ் பண்ற ஷிப்மெண்ட் டிலே மூலமா அவங்க மொமெண்டம் லூஸ் பண்ணி ஃபெயில் ஆகிறதுக்கு லீட் பண்ணுது. இன் இந்தியா லாஜிஸ்டிக்ஸோட போர்ட் டிராஃபிக்னால மினிமம் 3 to 6 months டிலே ஆகுது. பெரிய கம்பெனிஸ்க்கு இந்த விஷயம் மேபி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல ஒரு லைனா இருக்கலாம். பட் ஃபவுண்டர் லைக்ஸ் மீ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ என் சர்வைவலுக்கான ஒரு பெரிய செட்பேக்கா இருந்ததால அது என் கான்ஃபிடன்ஸே ஷேக் பண்ணுது. பட் அந்த மொமெண்ட் என்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சிஸ்டம்ஸையும் சிச்சுவேஷனையும் பிளேம் பண்ணி மொமெண்டம் லூஸ் பண்ணணுமா, ஆர் இந்த வெயிட்டிங் பீரியட்ல என் பிராண்டுக்கு தேவையான அதர் திங்ஸை நான் பில்ட் பண்ணணுமான்னு. ஐ சோஸ் த செகண்ட் ஒன். என்னோட ஷிப்மெண்ட் டிலே ஆனப்ப ஐ கிரியேட்டட் சம் ஆஃப் த கான்டென்ட் பீசஸ். அது மூலமா என் பிராண்ட் அவேர்னஸை பில்ட் பண்ணி ஈவன் என் ப்ராடக்ட் என் கைக்கு வரதுக்கு முன்னாடியே என்னோட சில டார்கெட்டட் கஸ்டமர்ஸை நான் டேப் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ டர்ன் த டெட் டைம் இன்டு அட்டென்ஷன் பில்டிங் டைம். பிகாஸ் இன் பிசினஸ் அட்டென்ஷன் இஸ் கரன்சி. ஹியர்ஸ் த ட்ரூத். டிலேஸ் எப்பவுமே வரும். இன்வெஸ்டர்ஸ் வில் டிலே, மேனுஃபேக்சர்ஸ் வில் டிலே, ஈவன் கஸ்டமர்ஸ் வில் டிலே. அது பிரச்சனை இல்லை. பட் நமக்குள்ள இருக்கிற ஜெயிக்கணுன்ற ஹஸ்ல டிலே பண்ணோம்னா அதுதான் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு டிலேவா இருக்கும்.